இலங்கை அரசாங்கம் ஏக்கிய ராஜ்யங்கிற ஒற்றை அரசியல் அமைப்பை மிக தீவிரமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கும் நிலையில் தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு அது மிக பாரதூரமானதாக அமையும் என்கின்றதன் காரணமாக எவ்வாறு இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியல் அமைப்பை தமிழ் மக்கள் எதிர்க்க வேண்டும், அதற்கான மாற்று என்ன என்கிறது தொடர்பாக ஆராய்வதற்காக இன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு மிக பெரும் கூட்டம் நடந்திருக்குள்ளது. தமிழ் தேசிய பேரவையில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுடன் பொது அமைப்புகள், பொதுமக்கள் என்று ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் தெரிவித்த கருத்துகளின் அடிப்படையில் திம்பு பேச்சுவார்த்தையில் உருவாக்கப்பட்ட திம்பு கோட்பாட்டினுடைய அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாட்சியை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த ஏக்கிய ராஜ்யத்துக்கான மாற்றீடாக நாங்கள் ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருமே பொதுச்சபை உறுப்பினர்களாக கருதப்படுகின்றார்கள். இது மேலும் விஸ்தரிக்கப்படும். யாரும் இந்த குழுவில் தமிழ் தேசிய விடுதலையை தமிழ் மக்களினுடைய இந்த பேரினவாதத்திலிருந்து அவர்களை மீட்சியடைய செய்வதற்காக விரும்பக்கூடிய அனைவரும் இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம். இதற்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த நாங்கள் ஐக்கிய ராஜ்யத்துக்கு மாற்றாக வைக்கக்கூடிய திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் உருவாக்கக்கூடிய இந்த மாற்று அரசியல் யோசனையை முன்வைப்பதற்கான ஒரு குழு அது விரைவில் கூடி முன்னெடுக்கப்படும். அந்த குழுவில் கூட தன்னெழுச்சியாக ஆதரவை கொடுக்கக்கூடியவர்கள் பொறுப்பேற்று இதை மக்கள் மத்தியில் எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்கின்ற விடயத்தில் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் இந்த இடத்தில் எதிர்பார்த்திருக்கின்றோம். மக்களிடம் வெளிப்படைத்தன்மையுடன் இந்த தீர்வுகள் முன்வைக்கப்படுவதுடன் மக்களை தேசமாக திரட்டி ஏக்கிய ராஜ்யத்துக்கு எதிராக போராடுவது என்றும் இன்றைய கூட்டத்தின் பொழுது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் தமிழ் தேசத்துடைய அரசியல் அபிலாஷைகளை பாதுகாக்கிறதுக்கும் அதே நேரம் அந்த அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை வலியுறுத்துறதுக்கும் உடைய ஒரு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துவிட்டது. இந்த கலந்துரையாடலிலே ஏகமனதாக ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. முதலாவது, இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்ட அத்தனை அமைப்புகளும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அரசியல் கட்சிகளும் வெகுஜன அமைப்புகளையும் தாண்டி இந்த எதிர்காலத்திலேயும் இந்த முயற்சியிலே கலந்து கொள்ள விரும்புகின்ற அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் போன்ற பல தரப்புகளுக்கும் கதவு துறந்திருக்கும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. இன்றைக்கு கலந்து கொண்ட அத்தனை அமைப்புகளும் நபர்களையும் உள்வாங்கி ஒரு பொதுச்சபை உறுதிப்படுத்தப்பட்ட முடிவெடுக்கப்பட்டது. அந்த பொதுச்சபையில் இருந்து தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகள், அடிப்படை அரசியல் அபிலாஷைகளான திம்பு கோட்பாடுகளை மையப்படுத்தி தமிழ் மக்கள் பூரண சுயாட்சியை பெறக்கூடிய ஒரு பொது யோசனை ஏகமனதாக முன்வைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டது. அந்த யோசனைகளை தயார்படுத்துகின்ற நோக்கத்தோடு ஒரு குழு, ஒரு கமிட்டி ஒன்று நியமிக்கப்படுறதுக்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கமிட்டி வரப்போகின்ற ஒரு சில வாரங்களுக்குள்ளே யோசனைகளை இந்த பொதுச்சபையிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த கமிட்டியால் எந்த வகையில் எவ்வகையான அந்த திம்பு கோட்பாடுகளை
பிரதிபலிக்கக்கூடிய யோசனைகள் எதுவும் இருக்கிறதாக இருந்தால் அந்த கமிட்டிக்குள்ளே முன்வைக்க வேணும் என்ற முடிவையும் எடுத்து அது வரப்போகின்ற ஒரு சில வாரங்களுக்குள் பொதுச்சபைக்கு மீண்டும் ரிப்போர்ட் பண்ணும். அதனுடைய செயல்பாடுகள் தொடர்பாக ரிப்போர்ட் பண்ணுறதாக ஏகமனதாக முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வரப்போகின்ற ஒரு கிழமைக்குள்ளே இல்லாட்டி ஒரு 10 நாளைக்குள்ளே அந்த குழுவினுடைய அரசியல் விவகார குழுவினுடைய பேர் பட்டியல் இறுதி செய்யப்படும். அதில் தான் இப்போதைக்குரிய முடிவுகள். எதிர்வாழும் காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த அமைப்புகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கொண்ட இந்த பொதுச்சபை தொடர்ந்தும் கூடிக்கொண்டே இருக்கும். அரசியல் ரீதியாக செயல்பட வேண்டிய முடிவுகள் அந்தந்த நேரத்தில் உருவாக்க வேண்டிய கமிட்டிகள் இல்லாட்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முடிவுகள் அனைத்துமே பொதுச்சபையால் மட்டும்தான் எடுக்கப்படும் என்ற ஒரு இணக்கப்பாட்டும் எட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்த்த குறிப்பாக இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிக்கிறதுக்கும் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்ட முடிவும் எங்களுடைய அரசியல் அபிலாஷிகள் வலியுறுத்த வேண்டியதுக்கு எவ்வகையான ஒரு பொது யோசனைகள் முன்வைப்பதற்கான நடைமுறை சான்ற செயல்பாடுகளுக்கும் ஏகமனதாக இணங்கினது. இந்தியான் எங்களுடைய இந்த முயற்சிக்கு பூர்ண வெற்றியை அளித்திருக்கின்றது நான் சொல்ல விரும்புகின்றேன், அறிவிக்க விரும்புகின்றேன். இன்றைய இந்த கலந்துரையாடலிலே மிக முக்கியமான சில கட்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக ஒற்றையாட்சியை ஏக்கிய ராஜ்யவை நிராகரிக்க வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவில்லை. இதேபோல தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைப்பதாக இருந்தால் எந்த விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்பதிலே ஒரு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதிலே அதி உச்சபட்சமாக ஒரு திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே திம்பு கோட்பாடுகள் சக என்று. ஏனென்றால் தமிழர்கள் ஒரு தனி தேசிய இனம், அவர்களுக்கு ஒரு தாயகம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக சுய நிர்ணய உரிமை செல்ஃப் டிட்டர்மினேஷன். அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷனை விட இறமையை பற்றிய விடயங்கள் தான் இதில் கணக்க விடைய வருகின்றது. இறமை பகிரப்பட்ட இறமையா, அந்த இறமையா, இந்த இறமையா என்பதை இறமை என்ற இந்த 4 விடயங்களை உள்ளடக்கியதாக விடயங்கள் அமைய வேண்டும் என்பதையும் இதை வலியுறுத்த வேண்டும் என்று இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த நல்லூரில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த 1619ஆம் ஆண்டில் இழந்த யாழ்ப்பாண ராச்சியத்தினுடைய தலைநகர் நல்லூரிலிருந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது இந்த நந்தி கொடி பறக்கக்கூடிய மீண்டும் எங்களுடைய ராஜ்யம் மலர வேண்டும் என்று லட்சக்கணக்கிலே எங்களுடைய உயிர்களை கொடுத்த பொதுமக்களுக்கும் மாவீரர்களுக்குமாக இந்த விடயங்களை நாங்கள் மனதில் நிறுத்தி சிங்கள அரசு ஒருபோதும் சிங்கள பௌத்த அரசாங்கங்கள் தீர்வை தரமாட்டார்கள். இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ளே இலங்கையிலிருந்து எந்த தீர்வும் இல்லை. ஆகவே வெளியால் இருக்கக்கூடியவர்கள் சக்தி அழுத்தங்கள் காரணமாக ஒரு வடக்கு கிழக்கிலே நடத்தப்படுகின்ற வடக்கு கிழக்கிலே வசிக்கின்ற மக்களுக்கும் இதே போல் வெளிநாடுகளிலே வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுமாக பங்கு பெற்றக்கூடிய ஒரு வாக்கெடுப்பை, ஒரு பொது வாக்கெடுப்பை கோருவதை நோக்கித்தான் தீர்வை வென்றெடுக்க வேண்டும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக கொண்டு செல்ல வேண்டும். அந்த இடைக்காலத்திலே சில இடைக்கால விடயங்களையும் நாங்கள் வலியுறுத்தி ஐநாவினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே நிர்வாகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற விடயங்கள் வலியுறுத்த வேண்டும். ஆகவே இதொரு பரந்துபட்ட விடயம், எல்லோரையும் பொதுமக்களை இணைத்து தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்ற செய்தி இறுதியில் சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான விருப்பம், கருத்து. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தீனா விக்னேஸ்வரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவை ஏற்பாடு செய்திருந்த இந்த அரசியலமைப்பு தொடர்பான கலந்துரையாடலில்
சில தீர்மானங்களும் சில செயற்பாட்டு திட்டங்களும் முன்மொழியப்பட்டுள்ளன. அந்த வகையில் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதற்கான முயற்சிகளினை மிக வேகமாக செய்து வருகின்றதன் பின்னணியில் அந்த அரசியலமைப்பானது ஏற்கனவே மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்தின் காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட 2015 2019 ஆண்டு வரையில் தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராட்சி என்ற அரசியலமைப்பு என்ற சந்தேகம் இருப்பதனால் அந்த அரசியலமைப்பு முன்மொழியப்பட்டால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதென்றும் அதே நேரம் திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் மக்களது சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு உடன்படுவதாகவும் அது நோக்கி அரசாங்கத்தினை நகர்த்துவதற்கான செயற்திட்டங்களினை முன்னெடுப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த சபையானது காலத்துக்கு காலம் மீளக்கூட உள்ளது. இதில் ஒரு நிர்வாக குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த செயற்பாடுகளை தீர்மானிப்பார்கள். அந்த செயற்பாடுகளினை பொதுச்சபை அங்கீகரிக்கப்படுற சட்டத்தில் அந்த பட்சத்தில் அந்த செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். எனவே இன்றைக்கு பல்வேறு வகையான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் கலந்து கொள்ளவில்லை. எனவே எதிர்காலத்திலும் அவர்கள் கலந்து கொள்வதற்கான அந்த பொதுச்சபையில் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த முயற்சியானது தொடரும். இந்த முயற்சியை முன்னெடுப்பதற்காக ஒரு குழு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுக்குரிய பரிந்துரைகளினையும் அந்த குழுவின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக இந்த பொதுச்சபை ஏனைய இன்று கலந்து கொள்ளாத அமைப்புகள் அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயற்படும் என்ற தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ வெரி மச். இல்லை, புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சியில் ஏற்கனவே தமிழ் மக்கள் பேரவை ஒரு தீர்வு திட்டம் தொடர்பாக தயாரிக்கப்பட்டிருக்குது. அப்போ இன்றைக்கு கலந்துரையாடலில் வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. எனவே எல்லா கருத்துக்களையும் சேர்ந்து இந்த தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டம் அதே மாதிரி இன்று கதைக்கப்பட்டது. இனிமேல் ஏதாவது மீட்டிங்களில் நாங்கள் வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சேர்த்து ஒரு புதிய முன் யோசனையுடைய ஒரு வரைவை எதிர்காலத்தில் உருவாக்குவது தொடர்பாகவும் இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. வணக்கம். நான் ராஜ்குமார் அஜீவ்காந்த், சிவில் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர். குறிப்பாக தமிழ் மக்கள், வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக எதிர்நோக்குகின்ற இன ஒடுக்குமுறையும் அதனூடாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் இன்று வரை எந்த தீர்வும் எட்டப்படாத ஒரு நிலையிலே அவர்களுடைய சுயநிர்ணயம் என்பதுதான் அவர்களுடைய அரசியல் கோரிக்கையாக மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற அரசியலமைப்பு சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு சாதகமான ஒரு அரசியலமைப்பாகவே தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. அதற்குள் மிக பிரதானமாக ஒரு சரியான அதிகார பகிர்வு ஒன்றை முன்மொழியாமல் இறுதி வரை ஏனைய தேசிய இனங்களுக்கு விமோசனம் கிடையாது என்பதை நாங்கள் அனைவரும் நன்கு அறிவோம். அந்த வகையிலே இன்று இங்கு சிவில் சமூகம் மற்றும் அரசியல் கட்சிகள் பலர் ஒன்றிணைந்து முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக ஒற்றையாட்சி வரைவுக்கு எதிராக நாங்கள் ஒரு தீர்மானத்தை இங்கு எடுத்திருக்கின்றோம். இது இனி இந்த ஒற்றையாட்சி என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்திய அரசியல் அமைப்பு ஒன்று இலங்கையில் வந்தால் அதனால் தமிழ் சமூகமாக நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பாரிய ஒரு கலந்துரையாடல் ஒன்று இங்கு இடம்பெற்றது. அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஒற்றையாட்சி முறைமையை முற்றாக நாங்கள் நிராகரிப்பதோடு சரியான திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே, சரியான சுயநிர்ணயத்தின் அடிப்படையிலே ஒரு தீர்வு எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக என்பிபி அரசாங்கம் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தாங்கள் கொண்டு வர இருக்கின்ற புதிய அரசியலமைப்பிலே எந்தவிதமான பொருத்தமான தீர்வும் எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமைகள் தொடர்பாக இனியும் மௌனமாக இருக்க முடியாது. எனவே சரியான அரசியல், எங்களுக்கு தேவையான அரசியல், எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், எங்களுக்காக போராடியவர்கள், இவை அனைத்தையும் இதயத்தில் நிறுத்தி நாங்கள் பேசியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய கலந்துரையாடல்கள் தொடரும். இன்று இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து பல்வேறு கருத்துக்களை கேட்டு ஒரு ஒருமித்த கருத்தோடு நாங்கள் இதை நிறைவு செய்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இப்படியான கலந்துரையாடல்களின் அவசியத்தை நாங்கள் இன்று உணர்ந்திருக்கின்றோம். பலரை ஒன்றிணைத்து சரியான ஒரு தீர்வு திட்டம் என்ன என்பதை நாங்கள் அரசுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தருணமாக இதை நான் பார்க்கின்றேன். நன்றி.